சுதந்திரம் கருணாநிதி குடும்பத்திற்கு மட்டுமா வாங்கினார்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக ஒருமையில் விமர்சித்துள்ளார். அக்கட்சி சார்பில் போட்டியிடும் மக்களவைத் தேர்தல் வேட்பாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி சாலை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, சீமா வந்துட்டான். காலையில் இந்த பழகு இருந்துச்சு, ராத்திரி காணா. கோயில் சிலை தானே நீங்க கடைசி பார்த்திருக்க. நான் வந்தவொடனே ஏதாவது ஒரு சிலை இருக்கான்னு பாரு. செக்கெழுத்தவன் பேரையா, செக்கெழுத்த என் பாட்டனுக்கு சிலை கிடையாதுயா. அவன் ஒரு பைத்தியக்கார பையன், சொத்த புறா வித்துட்டு யாரு அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க சொன்னது? சுதந்திரம் யாரு வீட்டுக்கு வாங்கின? கருணாநிதி வீட்டுக்கு. அவர் மகன், அவர் மகனுக்கு மகன். ஒருத்தன்லாம் என்கிட்ட 1000 ரூபாய்க்கு வித்த கஞ்சா 9,000 ஆயிடுச்சு ஒரு பொட்டலம். தயவு செய்து நீ ஒரு குரல் கொடுத்துடனே, நீ வாய்ஸ் கொடுத்தாதானே விலை குறையுன்ற. ஏடா டெல்லியில விவசாயி போராடிட்டு இருக்கான். உண்மையிலே இந்த கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நீங்களோட படுற பாடு, நம்ம பாட்டி இந்த சிக்கிக்கிட்டு இந்த பைத்தியக்கார பையிலிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. அவரு அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு ஒரு பதவி இல்லை. இங்க ஒரு அப்பா இருக்கான், எங்களுக்கு நல்ல கண்ணுன்னு அவனுக்கு பேரு. 95 வயசாகி போச்சு. 6 வருஷம் ஜெயில இருந்திருக்கான். மீச முடிய ஒவ்வொன்னா பிடிங்கிருக்காங்க, சுட்டுருக்காங்க, சுருட்டு. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லை. நீ எவனே தெரியல. இவன்லாம் அமைச்சருன்றான், அவன் அமைச்சருன்றான். ஒருத்தர் வீட்டில் 2 லட்சம் கோடி ஈடி ரைடு. ஒரு பெரிய தலைவர்கிட்ட கேட்டான், ஐயா 2 லட்சம் கோடிங்கிறான். அவ்வளவுலாம் இருக்காது, கூடத்தான் இருக்கும், கூடத்தான் இருக்கும்ன்ற. அப்படி செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.